இந்த 2020 வருஷம் நிறைய இழப்புகளை நம்ம சந்திச்சுட்டு வரோம். அதில் எப்பவும் மறக்கவே முடியாத ஒரு ஆழமான மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய பாடகர் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள். ஒரு குழந்தை காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்குற வரைய என்னென்ன விஷயங்கள் தேவையோ, சந்தோஷம், துக்கம், சோகம் அப்படின்னு நவரசங்களையும் நமக்காக 40,000 பாடல்களுக்கு மேலே அவர் பாடியிருக்காரு. தினமும் அவருடைய பாடல்களை கேட்டு விழிக்காத கண்களும் இல்லை, அவருடைய பாடல்களை கேட்டு மயங்கி தூங்காத கண்களும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். மனசில் எந்த விதமான பாரம் இருந்தாலும் அவருடைய பாடல்களே நிறைய நேரத்தில் நமக்கு ஆறுதலாக இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லோருக்கும் ஆறுதல் சொல்கிறதுக்காகவே பல ஆயிரம் பாடல்களை கொடுத்துட்டு அந்த இசை புயல் இப்போ தூங்க போயிருக்கு. இப்படி இருக்கிற நேரத்தில் அவருடைய மகன் எஸ்பிபி சரண் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட தந்தை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மருத்துவமனையில் எடுத்துக்கிட்ட சிகிச்சை பற்றியும், மருத்துவமனைக்கு நாங்கள் கட்டிய பில்லை பற்றியும் தவறுதுகளாக சில வீடியோக்கள் இணையதளத்தில் உலா வந்துட்டுருக்கு. நடந்தது என்னன்னு தெரியாமல் ஏன் இப்படி முட்டாள்தனமாக நடந்துக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாள்லேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ஒரு வீடு மாதிரி தான் இருந்துச்சு. டாக்டர்கள்கிட்டையும் சரி, அங்கே வேலை செய்யக்கூடிய செவிலியர்கள்ட்டையும் சரி, எல்லாருமே என்னுடைய தந்தையை, அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை கனிவோடையும் அக்கறையோடையும் கவனிச்சுக்கிட்டாங்க. உயர்தர சிகிச்சை கொடுத்து அவரை காப்பாற்ற ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. அதை நான் கண்முன்னே நேரில் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் கொரோனா தொற்றுக்கும் சரி, அவங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டதுக்கும் எந்த முறையில் கட்டணம் வாங்குவாங்களோ அதே கட்டணம் தான். இன்னும் 2-3 நாட்களில் அதுக்கான அறிக்கையை நான் வெளியிட இருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி போலியான தகவல்களை, பொய்யான தகவல்களை பரப்ப வேணாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். என்னோட தந்தை எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்களை பற்றி ஏதாவது தவறுதலாக சர்ச்சைகள் வந்தாலும் அவர் அவங்கள மன்னிச்சிடுவார். அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார். உண்மையாகவே நீங்கள்லாம் என்னுடைய தந்தையுடைய ரசிகர்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பொய்யான தகவல்களை தயவு செஞ்சு பரப்ப வேணாம் அப்படின்னு ரசிகர்களுக்கு வேண்டுகோள் வச்சிருக்காரு எஸ்பிபி சரண். Good evening to everyone. It's been a while since I came online to give you updates. It's unfortunate regarding Dad. We're all saddened. We as a family are grieving. This is a very impromptu live session that I'm trying to post. I don't know if this is the right place to put this up, but it is required that I do talk about something. It is unfortunate that there are rumors going around about MGM Hospital and the payments regarding my dad's care and the bills and all that technical stuff. I just want to put few things together. We were in the hospital from 5th of August. Appa passed away on the 24th. Friday, this last Friday. So and there are rumors about the amount of bill that was charged and that we had paid something and then there was a balance and that we had requested the Tamil Nadu government, but they did not reciprocate, and then I had gone to the Vice President of India and they had reciprocated instantaneously, and also that unless we had paid the balance amount, the hospital were not releasing my dad for the last rituals. Let me just say one thing. This is all a big hogwash. I don't know why people do this without even consulting people. They don't seem to realize how offensive and hurting it is to the people who are associated with this issue. It is very disheartening that we still have people around like this. These cannot be fans of SPP, because SPP will not do something like this. He is not somebody who hurts people.
he is somebody who would forgive this person who has been spreading these rumors. I would like to say that I forgive this gentleman, but he needs to grow up, get some sense into this person, and do the right thing. He has no base in spreading such rumors. He has no knowledge about what the treatment was or how much the bills were, and who had paid how much. Anything. I'm not going to give any details right now because me and the hospital are planning to give a press release together, or maybe we're going to get the press together and do a release to muff all these rumors that are going on. It is sad that we have to do this. It is so sad that one person's action makes 15, 20 people, the inconvenience it causes, getting the press together, number of people that need to come, assemble, a place, the hospitals, the heartache with all that has been going on so far in our family, in MGM, and everything. And it is so simple to just post something online and, mess things up for people. These persons who are spreading all these rumors are... God bless you all. Seriously, that's all I can say. I should end this live session saying that we as a family are completely grateful, wholeheartedly are grateful for everything that the MGM Healthcare Chennai has done for us, for my father as a patient, and for us as a family who were attending and taking care of my father. It has been like going home every day. I truly miss going to the hospital, meeting all those doctors who have been taking care of my father. I miss each and every nurse, all the doctors, the MD, Dr. Prashant, the chairman, Mr. Rajagopalan, who has been sending me prayers every morning, relentlessly, without failure. And regarding the details of all these bills and all of that, they will come out soon. They truly will come out soon. And I will make sure that all these details will come out soon. Until then, please don't spread these rumors. Please grow up. You don't seem to understand the amount of people you're causing hurt to. It's not right. Please take care. God bless you all. And we owe a lot as a family to MGM Healthcare. They're one of the best medical centers in Chennai. And I should also iterate that when MGM had called Apollo Hospitals for help regarding an equipment, Apollo Hospitals was very kind enough to pass on that equipment immediately to MGM for the treatment for my dad. So they're all great people. You people who spread these rumors could be great. Try to emulate the greatness. Thank you.